எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது. ஆனால் பிரியாணிக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று ஈஸியாக நல்லா டேஸ்டியாக வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதான் டூலிப்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ப்ராப்பரான ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக செய்ய போகிறோம். இது கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முதல் விஷயமா முக்கியமான விஷயமா ரைஸை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியில் 3 பேர் சாப்பிட்லாம். 3 பேர்னா யாராருன்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட்டும் 1 சைல்டும் வந்து சாப்பிட்லாம். இந்த சைல்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சைல்டு தான். ஸோ அவளுக்கு வந்து இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ 6 இயர்ஸ் குழந்தை ப்ளஸ் 2 அடல்ட்டுக்கு வந்து இந்த 2 டம்ளர் அரிசி வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸ் ரைஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். எனக்கு பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்குது. அது யாரும் பிளம்பர்லாம் கிடையாது, என்னோட குட்டி பையன் தான் விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து நான் பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ ரைஸ் வேகும் போதே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் பாத்திரத்தில் வச்சு ஜஸ்ட்டு 80% வேகிற அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே வந்து வேக விட வேண்டாம். எந்த பாஸ்மதி ரைஸாக இருந்தாலுமே 15 மினிட்ஸில் வெந்துடும். நீங்கள் ஒலை கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது ரைஸ் வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடித்து ஒரு சொட்டு இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. ஒரு 1/2 hour ஆகுது இது கூல் டவுன் ஆகணும். ஸோ அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்பினாச்சும் நான் சேர்த்துக்க போகிறேன். சைடிஷ்க்கு வந்து நான் பொட்டேட்டோ வறுவல் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிக்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம மற்ற டிஷ்ஷஸ்க்கு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ்னால் இது வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது ஏன்னா நம்ம வந்து எக்கே இதிலே தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 எக்கை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக்காக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மீதம் ஆயில் அப்படியே பாத்திரத்தில் இருக்கும்போது அதில் வந்து நான் வெஜிடபிள்ஸையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்தாதாங்க அந்த உதிரி உதிரியாக வரக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ எக்கு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் ஸ்பினாச்லாம் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம பொட்டேட்டோவை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அவனில் ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம். அப்போது நமக்கு வந்து அந்த வறுவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்பினாச் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போடுறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் 65 பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் கூட அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்க்ராம்பிள்டு எக் எல்லாம் போட்டுக்க போகிறோம். அது கூடவே நம்ம சோய் சாஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட். சோய் சாஸ் போடுறதுனால சால்ட் வந்து பாதி அளவு மட்டும் போடுங்க. ஏன்னா சோய் சாஸே வந்து சால்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்க போகிறேன். பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதுங்க.
இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பொட்டேட்டோ வந்து ஓவன்லேருந்து குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு இந்த ஆயிலில் வெந்ததுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வேகிறதுக்கு டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ 10 மினிட்ஸுமே ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஓவனில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு வெந்துடும். ஏன் நான் ஓவனில் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மசால் பொடி போடும்போது அது வந்து கரிஞ்சு போயிடும் ரொம்ப நேரம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் மசாலும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து வேகும்போது அது கருகக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு பொட்டேட்டோவை வந்து லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஓவனில் ஹை ஹீட்டில் நான் வந்து லைட்டாக பேக் பண்ணுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது சூப்பராக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக ரைஸ் இருக்குது பாருங்கள். பொட்டேட்டோவுமே சூப்பராக மசாலாலாம் நல்லா கலந்து அப்சர்வ் பண்ணி குக் ஆகிருக்கு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்காக இருக்கட்டும், பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.